எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஒரு முறை உமர் ரலியல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகும்போது முஆத் பின் ஜஃபல் ரலியல்லாஹ் அவங்க பள்ளிவாசல்ல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்ச அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செஞ்சிருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க, எதற்காக அழுகிறீங்க? இப்போ யார் அந்த முஆத் பின் ஜஃபல் ரலியல்லாஹ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பாராட்டினாங்கன்னா, என் சமுதாயத்திலேயே ஹராம் ஹலாலை பற்றி நன்கு அறிந்தவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினாங்க இல்லையா? அவர் தான் இந்த முஆத் பின் ஜஃபல் ரலியல்லாஹ். அவர் பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பண்ண இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை முஆத் பின் ஜஃபல் ரலியல்லாஹ் சொல்றாங்க. அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நல்ல போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹ் இடத்துல முஆத் பின் ஜஃபல் ரலியல்லாஹ் சொல்றாங்க. பகட்டு சிறிதளவேனிலும் இருந்தாலும் அதுவும் ஷிர்க்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை இவர் கேட்டிருக்கார். பகட்டு சிறிதளவேனிலும் இருந்தாலும் அதுவும் ஷிர்க்கு தான். யார் அல்லாஹுவிற்காக மட்டும், பிறருக்கு தெரியாமல் அல்லாஹுவிற்காக மட்டும் அஞ்சி நல்ல வழியில் நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யார் அல்லாஹுவினுடைய நேசர்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவோடு போர் புரிவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற அர்த்தம். அல்லாஹுவிற்காக அஞ்சி நல்ல வழியில் நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், மக்களோடு மக்களாக அவர்கள் இருக்கிற பொழுது யாரும் அவர்களை அறிய மாட்டார்கள். அவர்கள் எழுந்து சென்றாலும் யாரும் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களினுடைய இதயங்கள், மாஷா அல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, அவர்களினுடைய இதயங்கள் நேர்வழி காட்டக்கூடிய விளக்குகள். எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும் அந்த கவலையிலிருந்து அவர்கள் வெற்றி கொள்வார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த செய்தி நூல் ஹாக்கிம்ல இருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா எல்லாமே கொடுத்து சில பேரை சோதிப்பான், எதுவுமே கொடுக்காமல சில பேரை சோதிப்பான். இந்த கொடுக்காம சோதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் கொடுத்து சோதிக்கிறது அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கிற பொழுது இரையச்சம் அப்படிங்கிறது அது கஷ்டமான டாஸ்க் தான். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு தைரியம் ஒன்று வரும். என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தைரியம் இருக்கு இல்லையா? அந்த தைரியத்திற்கும் பெருமைக்கும் நூலளவு தான் இடைவெளி இருக்கும். அந்த தைரியம் என்றைக்கு பெருமையாக மாறுகிறதோ அன்றைக்கு இறைவனுடைய கோபப்பார்வைக்கு அவங்க ஆளாகிடுவாங்க. அந்த தைரியத்தை பெருமையா மாத்தாம அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாங்க பாருங்க, அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அந்த பொறுமையா இருக்கிறவங்களுக்கு, பெருமை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு மரியாதை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்ம எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுப்பான். தொழிலையா இருக்கலாம், ஏதாவது போட்டிகளில் நம்ம ஜெயிக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கும் போது நமக்குள்ள தோணும், நான் தான் எல்லாம் ஜெயிச்சிட்டேன்ல, என்னை மிஞ்ச எவனுமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்குள்ள தோணும். அது சைத்தான் செய்யக்கூடிய வேலை. அப்படி ஒரு எண்ணம் வருகிற பொழுது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆள். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தை படைச்சு, வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, சூரியனை படைச்சு, கடலை படைச்சு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சு, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவு கொடுத்து, நம்மளை படைச்சு, நமக்கு மூளையை கொடுத்து, நம்மளை மாதிரி ஒருத்தனை படைச்சு அவனுக்கு மூளையை கொடுத்து, ரெண்டு பேரையும் மோத விட்டு அந்த இடத்துல உனக்கு வெற்றியை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆள். ஒரு நரம்பு பிடிச்சி அல்லாஹ் இழுத்தான்னு வைங்க, ஆட்டம் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். என்னைக்குமே எவ்வளவு பெரிய வெற்றியை நம்ம அடைஞ்சாலும் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயம் என்றைக்குமே நம்ம மனசை விட்டு போகவே கூடாது. பெருமையிலிருந்தும் பகட்டிலிருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும்னு இந்த ரமலானில் துவா செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.